எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. வாசல்ல ஒருத்தவங்க நின்னுட்டு தேங்க்ஸ் சொல்லி கையில வாங்கும்போது கீழே வச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. கனி மேல பல நாள் வன்மத்தை தீர்த்துக்கிட்டா இந்த பார்வதி. சரி, கனி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வயசுல பெரியவங்க, அதனால அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருந்தா. இப்ப அதையும் வந்துட்டு விட்டுட்டு பயங்கரமா அசிங்கமா ஏய் அப்படி இப்படின்ட்டு ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு வேலை சொன்னா செய்யாம எத்தனை வந்து துணிகளை காலுக்கிய தூக்கி போட்டு போறா பார்வதி. அவங்க தெளிவா அப்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல வந்தாங்க. பட் இருந்தாலும் கீழே வேஸ்ட்டே எனக்கு டோர் டெலிவரின்னு சொன்னாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கே உண்டான அந்த பஜாரி பாஷையில பேசிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கனி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொன்னேன், அது எடுத்துன்னு வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி கையை வெளியே வச்சு நின்றுட்டு இருக்கேன் வாசல்லையே. பட் ஆனால் கீழே தூக்கி போட்டு போறா, இவன் எனக்கு சாரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிக் பாஸ். ஸோ அதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? பார்வதி சாரிலாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன சும்மா வந்துட்டு என்னையே கார்னர் பண்ணிட்டு இருக்க. யாருமே பார்வதியை கார்னர் பண்ணல. அந்த லூசு தான் சுற்றி சுற்றி வீட்டில் அராஜகம் பண்ணிக்கிட்டு எவனுக்குமே மரியாதை கொடுக்காம ரூல்ஸை மதிக்காமல் சுற்றி நிற்குது. இதை நேற்று விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார். அப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த லூஸுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஏன்னா பார்வதியோட புத்தியே அதான், அவன் மட்டும்தான் இருக்கிறதுலே உயர்ந்தவள், மற்றவர்கள் எல்லாமே தாழ்ந்தவர்கள். ஸோ அப்படி ஒரு நினப்பு தான் வந்துட்டு பார்வதிக்கு. அவளுக்கு கடுமையாக இருக்கணும், அவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அவள் சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். அப்படி இல்லைனா இப்படி தான் பண்ணுவா. ஸோ வீட்டுக்குள்ளே யாருமே அவள் சொல்கிறத கேட்கறது கிடையாதுல்ல பார்வதி பேசுறத. அதனால வந்துட்டு பார்வதிக்கு பயங்கர காண்டி ஈகோ பூச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கனியும் ஏ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. கனியுமே வந்துட்டு லேசுப்பட்டவங்க கிடையாது போல் இருக்கு. என்ன ஏ சொல்ற? எனக்கும் ஏ சொல்ல தெரியும், நீ சாரி கேட்காம இங்கே இருந்து எழுந்துக்க மாட்டேன், இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன்னு கனி ஒரு பக்கம் சொல்ல, நானும் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அந்த எச்ச பார்வதியும் சொல்ல. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த சண்டைகள் காட்டப்பட்டிருக்கு ப்ரொமோவில். ஸோ பார்வதிக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது போல, எப்போ பார்த்தாலும் ப்ரொமோவில் வரணும். இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு கேவலமான வேலை பார்த்தாலும் சரி, அசிங்கமான வேலை பார்த்தாலும் சரி. ஏற்கனவே வந்துட்டு திவாகர் எப்படியாவது கையில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு திவாகர் காலில் ஒரு 5-10 தடவைக்கு மேலே விழுந்தா. இந்த மாதிரி வந்துட்டு என்ன வேலைனாலும் எவ்வளோ கேவலமாக வேலை இறங்குவா போல. இவன் மற்றவங்கள சொல்கிறது தான் செம்ம காண்டா இருக்கும். மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசக்கூடாதான், மற்றவங்கள வந்துட்டு இந்த மாதிரி நடத்தக்கூடாதான். ஆனால் இவன் எல்லா கேவலமான வேலையும் பார்ப்பா, மற்றவங்க வந்துட்டு பண்ணக்கூடாது. இதுதான் பார்வதியோட உண்மையான மூஞ்சி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டெய்லி இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எத்தனை பேர் சொன்னாலும் கேட்காம இதைத்தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோலையும் இதை தான் பண்ணிட்டு இருக்கு. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.